Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கார போண்டாவும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்ட ஒரு சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த போண்டாவோட நல்ல ஒரு சூடா மசாலா டீ குடிச்சோம்னு வெச்சுக்கங்களேன் ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கும். ஏற்கனவே மசாலா டீ ரெசிபியும் போட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த போண்டாவும் சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச இட்லி தோசை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவு குறைஞ்சது ஒரு நாள்னாவது புளிச்சிருக்கணும். புது மாவு எடுத்தீங்க அப்படின்னா போண்டா சரியாக வராது. இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவில் வந்து ஒரு விழுது அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ விழுது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் வந்து ஒரு 4லேருந்து 5 வரமிளகாவை நல்லா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்குறேன். அப்போ உங்களுக்கு அரைக்கிறப்ப நல்லா வந்து அரைப்பட்டு வந்துடும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வந்து அரைச்சிக்க வேண்டாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த மாவில் எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு வந்து போண்டா மாவு மாதிரி இல்லாமல் தண்ணியாக இருக்குது. அதோட கன்சிஸ்டன்சி சரியாக வர்றதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவும் ரவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து ரவை, நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற அரிசி மாவும் ரவையினாலுமே இந்த மாவு நல்லா இறுகி வந்துடும். இப்போ ரவை போட்டிருக்கிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சாதான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்து மாவு வந்து திக்காய்க்கும். அதனால் இந்த மாவை வந்து குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விடுவோம். இது ஊறுறதுக்குள்ளே இந்த போண்டாவுக்கு வந்து நம்ம ஒரு கடலை சட்னி செய்ய போகிறோம். அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு கடலையை சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்க போகிறோம். வறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மிதமான தீயில் நல்லா செவந்து வறுபட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடலையை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அதுலேருந்து தோலை வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்துடுங்க. பேனில் இருக்கிற எண்ணெயிலே மற்ற சாமான்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ண தக்காளி, அதாவது ஒரு மீடியம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாவும் 2 காஞ்ச வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். பொடி உப்புனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே 2 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீயில் தக்காளி வந்து வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இதையும் எடுத்து தட்டில் மாற்றி வச்சு ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து தோல் உரித்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த இப்போ வதக்கின தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு காஞ்ச வரமிளகா எல்லாத்தையுமே நல்லா செவக்க புரிய விட்டு சேர்த்தாச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ போண்டாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தாளித்து வதக்கி போட போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். 20 சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம்னா பாதி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வந்து செவக்க வதங்கணும்னு இல்லை, வெந்தால் போதும். இதிலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுமான அளவு. இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா மாவு, அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவை போட்டிருக்கறனால மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறுகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம போண்டா போடுறதுக்கு சரியாக இருக்கும். இன்னும் உங்களோட மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவோ அப்படி இல்லைன்னா ரவையோ சேர்த்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கல்லாயிடும். அதனால் இந்த மாதிரி மாவு சாஃப்டாக இருந்துச்சுன்னா போண்டாவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம போண்டா செய்ய ஆரம்பிக்கலாம். போண்டா செய்கிறதுக்கு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். தீயை வந்து கொஞ்சம் மிதமாகவே வச்சு கிளறி விட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான குட்டி போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்ல பூண்டு வாசனையோட. இதே மாதிரி அளவுகளோட இந்த போண்டாவும் அதே மாதிரி கடலை சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.